வணக்கம் மக்களே. வாழைப்பழைக்க துபாயில் டே 6 சுரக்காய் குழம்பு சோறு. இப்போ மணி 1 மணி. எப்பயும் போல் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்தாச்சு. கிச்சன் உள்ளே வந்தவொடனே வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு. ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி காய விட்டு கொஞ்சோண்டு வெந்தயத்தை போட்டு 2 பட்டை மிளகா போட்டாச்சு. அது கூடவே கொஞ்சோண்டு சோம்பு போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு வெடிக்க விட்டாச்சு. வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடை எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டாச்சு. நல்லா 4 கிண்டு கிண்டி விட்டு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. எடுத்து தோலை சீச்சு நல்லா கழுவி நறுக்கி எடுத்தாச்சு. வதங்கிட்டு இருக்க வெங்காயம், பச்சை மிளகாவை நல்லா அடிபிடிக்காமல் கிண்டியாச்சு. வெட்டி வச்ச சுரக்காவை எடுத்து ஓரமாக வச்சுட்டு 2 தக்காளி எடுத்து நறுக்க ஆரம்பிச்சாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதங்கினவனே வெட்டி வச்ச சுரக்காவை எடுத்து உள்ளே தூக்கி போட்டு கலக்கியாச்சு. நல்லா கலக்கி விட்டு ஒரு மூடி எடுத்து மூடியாச்சு. கொத்தமல்லியை கழுவி எடுத்து நறுக்கி வச்சுட்டு சுரக்காவை கிண்டி விட்டாச்சு. 1 கிளாஸ் போட்டு வச்ச ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. சுரக்கா நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்திருக்கோம். சுரக்கா நல்லா வதங்கிருச்சு. வெட்டி வச்ச தக்காளியை எடுத்து உள்ளே போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, 2 ஸ்பூனு மிளகா பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கட்டும். வாங்க நம்ம அஞ்சரைப்பட்டியை பார்ப்போம். இதுதான் என் அஞ்சரைப்பட்டி. மசாலா சாமான் எல்லாமே இங்கே தான் நான் வச்சுருப்பேன். எப்படி இருக்குது என் அஞ்சரைப்பட்டி கமெண்ட்லாம் சொல்லுங்கள். சோறு நல்லா வெந்துருச்சு. சோத்தை தூக்கி இறக்கி வடித்து விட்டு தூக்கி வச்சாச்சு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா கிண்டி விட்டு கொஞ்சோண்டு தண்ணியை பிடிச்சி உள்ளே ஊற்றி கிண்டியாச்சு. உப்பு இருக்கான்னு நக்கி டேஸ்ட்டு பார்த்துட்டு வெட்டி வச்ச கொத்தமல்லி எடுத்து உள்ளே போட்டு ஃபைனல் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அப்புறமா இறக்கிடலாம். தட்டு கரண்டியெல்லாம் கழுவி எடுத்துட்டு குழம்பு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு தூக்கிட்டு கிளம்பியாச்சு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். குழம்பு நல்ல அருமையான மனமாக இருக்குது. சோத்தை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் இன்றைக்கி மதியம் என்ன சமையல் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்பவும் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.